வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு பேங்க் அக்கௌண்ட் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. குறிப்பாக நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கும் பொழுது நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்படி எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுமாறு ஒரு சூழ்நிலையில தான் வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருவருக்குமே ஒரு மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக டோட்டலாகவே வங்கி கணக்கு அப்படின்னா இவங்க மட்டும்தான் இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு வரையறை இருக்குது. அதையே டோட்டலாக தூக்கி போடணும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்னு நான் சொன்னல, அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட் ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸும் பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது குறிப்பிட்ட ஒரு வங்கிக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் பேலன்ஸ் அக்கௌண்ட், மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த 3 அக்கௌண்ட்டுமே மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் மெத்த சிரமமாகும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சிரமங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவருக்குமே பற்பல அறிவிப்புகள் எப்படி மாதம் வெளியாகிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் தனியான ஒரு யூனிக்கான அறிவிப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ குறிப்பாக பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான நண்பர்களும் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரியான கான்செப்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்கி கணக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான நபர்களுக்குமே நம்முடைய தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் கூட இவ்வளோதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான நபர்களுக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வங்கிக்கு போகிறீங்க, டேரெக்டாக ஒரு 3 லட்சம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இப்போ அதுக்கும் உரிய ஆவணங்கள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க. இப்போ எப்படி பணப்பட்டுவாடா பண்ணும்போது ஆம்புலன்ஸுக்கு மேலே இதுவை வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி டெக்னிக்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் டோட்டலாக மாறணும் அப்படின்னே சொல்லலாம். பல கோடிகள் பணங்கள் கொட்ட போகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த பணங்கள்லாம் எப்படி சொல்கிறது, எண்ணில் அடங்காதவை அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பணங்களும் என்ன ஆக போகுதுன்றதையும் நம்ம ஒரு பக்கம் கண்டினியூஸாக பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. குறிப்பாக பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய காணொளிகள் இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.